ஒருநாள் காலை ரோரோவும் டோடோவும் தங்கள் வீட்டில் உணவு சமைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் டக் டக் என்று கதவை தட்டும் சத்தம். ரோரோ கதவை திறந்தான். வெளியில் நின்றிருந்தது ஒரு சின்ன அணில். அதன் கண்களில் பசி, முகத்தில் சோர்வு. ரோரோ, எனக்கு கொஞ்சம் உணவு கிடைக்குமா என்று மெதுவாக கேட்டது. ரோரோ எந்த தயக்கமும் இல்லாமல் தன்னிடம் இருந்த உணவை அணிலுடன் பகிர்ந்து கொண்டான். பசியோடு யாரும் இருக்கக்கூடாது என்று சொல்லி சிரித்தான். அதற்குப் பிறகு இன்னொரு தட்டு. இந்த முறை ஒரு சின்ன எலி, அதுவும் பசியோடு. ரோரோ மீண்டும் உதவி செய்தான். டோடோ இதை பார்த்து மனதில் மகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் இந்த உதவிகள் வெறும் ஆரம்பம்தான் என்பதை அவர்கள் இருவரும் அப்போது அறியவில்லை. அடுத்த நிமிடம் மீண்டும் கதவு தட்டப்பட்டது. இந்த முறை ஒரு குருவி, அதன் பின்னால் ஒரு குரங்கு. ரோரோ, டோடோ, நீங்கள் உடனே எங்களுடன் வர வேண்டும் என்று பதட்டமாக சொன்னார்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கிறது என்று புரிந்தது. அவர்கள் அனைவரும் சேர்ந்து காட்டிற்குள் சென்றார்கள். சென்றபோது ரோரோவும் டோடோவும் பார்த்த காட்சி அவர்களின் மனதை உடைத்தது. ஒரு காலத்தில் பசுமையாக இருந்த காடு இப்போது வெறிச்சோடி கிடந்தது. மரங்கள் வெட்டப்பட்டு மண் வறண்டு எங்கும் அமைதி, உயிர் இல்லாத நிலம். ரோரோவின் கண்களில் கண்ணீர். இங்கேதான் நம்முடைய பழைய மர வீடு இருந்தது என்று மெதுவாக சொன்னான். டோடோ ஆழமாக சுவாசித்தான். இது எல்லாம் காடழிப்பு. மரங்களை வெட்டியதால் தான் இப்படி ஆகிவிட்டதையோ. அந்த நேரத்தில் ரோரோவுக்கு ஒரு யோசனை வந்தது. அவன் பையில் இருந்த விதைகளை எடுத்தான். இந்த விதைகள், இவை இன்னும் நம்பிக்கையை கொடுக்கலாம் என்று சொன்னான். அப்போதுதான் டோடோ நினைவு கூர்ந்தான். ரோரோ, நம்முடைய புனித மரத்திலிருந்து எடுத்த மாய மண் நினைவிருக்கிறதா?
ரோரோவின் கண்கள் பிரகாசித்தன. ஆம், அந்த மண் இருந்தால் காடு மீண்டும் உயிர் பெறும். அவர்கள் இருவரும் சேர்ந்து விதைகளை மண்ணில் விதைத்தார்கள். அந்த மாய மண்ணை சேர்த்தார்கள். ஒரு கணம் அமைதி. பிறகு மண் அதிர்ந்தது. சிறு முளைகள் வெளிவந்தன. அடுத்த நொடி மரங்கள் வளர ஆரம்பித்தன. விலங்குகள் ஆச்சரியத்தில் நின்றன. ஒரு மரம், இன்னொரு மரம், முழு காடும் பசுமையால் நிரம்பியது. பறவைகள் மீண்டும் பறந்தன. விலங்குகள் சிரித்தன. காடு மீண்டும் உயிர் பெற்றது. ரோரோவும் டோடோவும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தார்கள். சின்ன அன்பு, சின்ன உதவி இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று புரிந்து கொண்டார்கள். அன்று முதல் அந்த காடு அனைவருக்கும் ஒரு பாடமாக மாறியது. இயற்கையை காப்பாற்ற வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் உதவ வேண்டும் என்று. இந்த கதை நமக்கு சொல்வது ஒன்றுதான். சின்ன நன்மைகள் பெரிய அதிசயங்களை உருவாக்கும். ரோரோவும் டோடோவும் இன்னும் பல கதைகளுடன் திரும்ப வருவார்கள். இயற்கையை நேசியுங்கள், மரங்களை காப்பாற்றுங்கள், உலகத்தை பாதுகாப்போம்.